ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் ஆல் இன் ஒன் சேனலில் பார்க்க போகிறது சமையல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்க போகிற சமையல் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு. 3 முட்டையை வச்சு ஒரு ஃபேமிலிக்கே நம்ம குழம்பு செய்யலாம். 3 முட்டைக்கு 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி, கொஞ்சம் கடுகு சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவைக்கு உப்பு. அது போக நான் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 3லேருந்து 4 வெங்காயம் கட் பண்ணி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிறேன். நம்ம அது எதுக்கு அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். அது போக கொஞ்சம் அரைச்ச தேங்காய் ஒரு அரை கப் எடுத்துருக்கிறேன். ஒரு லெமன் சைஸ்க்கு புளியையும் ஊற வச்சுருக்கிறேன். இது எல்லாம் போக காரத்துக்கு நம்ம மசாலாவும் ஆட் பண்ணணும். இவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஆனியன் எக் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம எப்படி மிக்சிங் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான் இது. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இருக்கிற கருவேப்பிலை, 1 கொத்து கருவேப்பிலையில் பாதி இந்த வெங்காயத்தில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 3 முட்டையுமே உடைச்சி ஊற்றணும். புளிக்கரைசலையும் தேங்காயும் தவிர்த்து நம்ம இதில் எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். இந்த முட்டையெல்லாம் உடைச்சி ஊற்றினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம். பேரலாக நம்ம ஃப்ரை பண்ணவும் செய்யலாம். கடாயில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆயில் ஹீட் ஏறினதுக்கப்புறமா கடுகு சீரகம் அதை ஆட் பண்ணுங்கள். அதுவும் நல்லா கடுகு வெடித்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ஆனியனை ஆட் பண்ணலாம். இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிற ஆனியன் பார்த்தீங்கன்னா ஹாஃப்லேயும் ஹாஃப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது தாளிப்புக்காக கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ரிமைனிங் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் தக்காளி, ஒரு தக்காளியை சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற ஆனியனையும் இதோட சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுடலாம். அப்புறம் தேவைக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம கிரேவிக்கு காரத்துக்காக மசாலா ஆட் பண்ண போகிறோம். மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒன்ஸ் மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா புளிக்கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிற தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1லேருந்து 1.5 கப் வரை ஆட் பண்ணேன். அதுக்கு ஒரு 1/2 கப் நான் தேங்காயும் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்படி மூடி விட்டுடலாம். நல்லா கொதிக்கிற வரை கிரேவி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கிடையில் நம்ம பேரலாக இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம எக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை ஃப்ரை பண்ணுறதுக்காக குழி பணியாரம் சட்டி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதில் நல்லா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அந்த ஒவ்வொரு குழியிலையுமே ஒரு ஸ்கூப் நம்ம முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 முட்டையை தான் நம்ம எடுத்தோம். இதில் பாருங்கள், இந்த குழிப்பணியார சட்டியில் ஊற்றும் போது எவ்வளோ முட்டை வருது அப்படிங்கிறத. இதுக்கப்புறமா நம்ம அந்த கிரேவியில் ஆட் பண்ணும்போது அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அந்த கிரேவியில் நல்லா ஊறிட்டு அது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது ஃபுல்லாக ஊற்றியாச்சு. கீழே நல்லா பொரிஞ்சிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம மாற்றிடலாம். நல்லா ஃப்ரையாக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே அப்படி திருப்பி விட்டுருங்க. இதுக்கு இடையில் நம்ம அங்கே கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்குது. அதையும் ஓப்பன் பண்ணி அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சு அதை அப்படி நம்ம மூடி வச்சிடலாம். இந்த எக் கிரேவி நம்ம எப்போலாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்கிட்ட முட்டை கம்மியாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி செஞ்சோம்னா ஃபேமிலியில் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப கண்டென்ட் அதிகமாக இருக்கும். நல்லா டபுள் சைடு எக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். நல்ல கிரேவியும் கொதிச்சுட்டு இருக்குது. ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேணாம். ஃப்ரை பண்ண எல்லா எக்கையும் கிரேவியில் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் அதை அப்படி மூடி அப்படியே விட்டுடலாம். சேம் ப்ராசஸ் இப்போ ரிப்பீட் பண்ணுங்கள்.
அதே மாதிரி ஆயிலை வந்து ஆட் பண்ணி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கிற எக் மிக்ஸை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதை கிரேவியில் வந்து ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படி மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு டோட்டலாக 12 பீசஸ் வந்துருக்கு ஒரு 3 எக்கில். ஒரு சாதாரணமாக சின்ன ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு இது தாராளமாக வந்து போதும். இந்த 3 முட்டையிலேயே ஒரு ஃபேமிலி நிச்சயமாக வந்து சாப்பிட்றதுக்கு முடியும். ஃப்ரை பண்ணி எடுத்து இப்போ எல்லா எக்கையுமே நான் இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன் கிரேவியில். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருந்த எக்கே வந்து எந்த அளவுக்கு நல்லா அதில் வந்து ஊறிட்டு எப்படி வந்து இருக்குது அப்படிங்கிறத. மிச்சம் ஆயில் இருந்துச்சுன்னா அது மேலேயே அப்படி நம்ம வந்து ஊற்றி விட்டுடலாம். இந்த எக் கிரேவியோட டேஸ்ட் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வந்து இருக்கும். அதோட புளிப்பும் லைட்டாக சேர்ந்துட்டு அப்புறம் இந்த கிரேவியோட டேஸ்ட், இந்த ஃப்ரைங் ஸ்மெல்லு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.